எல்லாருக்கும் ஒரு தியானத்தை நல்ல நல்ல வடிவத்தில் சொல்லணும், தியானத்தை ஒரு நல்ல வடிவத்தில் பேசப்படணும் அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் தியானத்தை பற்றி விவாதம் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு செயல். ஏன்னா தியானத்தில் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப மைனூட்டாக கவனிக்கக்கூடிய அனைத்து செயலும் இருக்குது. தியானத்துக்குள்ள பெரும் பெரும் வடிவம் இருக்கிறது. அப்போ தியானத்தை மேற்கொள்கிறது மனிதர்கள் அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. இது நிறைய பேர் இந்த தொழில் ரீதியாக ஒரு கொஞ்சம் அழுத்தத்தில் ப்ரெஷரில் இருக்கிறோம், உயிர் மேலே இருக்கிற சின்ன பயம், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது புத்தகத்துலேருந்து ஒரு தேடுதல், சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் தேடுதல் இருக்குது, சில ஜீவ சமாதியோட தேடுதல் இருக்குது, எங்கள் தாத்தா ஒரு குருவை வழிபட்டார், அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் சில பழக்க வழக்கத்தில் ஒரு ஆன்மீகத்தை தேடுறது, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலை தேடுறது. இங்கே நம்ம நாட்டில் அவங்க படிக்கும்போது அவங்க தேடி இருப்பாங்க, திருப்பி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது இங்கே நம்ம நாட்டில் இருந்த நிறைய குருமார்கள் அங்கே போகும்போது அவங்களுடைய பேச்சோ அவங்க கிளாஸையோ போய் பார்க்கறது, உட்கார்றது, அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குள்ளேயும் அடிப்படை என்னன்னா, அவங்க ஒரு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஒரு நடிகரை பார்த்து, ஒரு விளையாட்டு வீரரை பார்த்து, ஒரு அரசியல்வாதியை பார்த்து, நம்மளை எல்லா மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு ரோல் மாடல் இருக்கும். அந்த மாதிரி இந்த தியானத்தை அப்படி நீங்கள் பார்த்துட முடியாது, பார்க்கக்கூடாது. ஆனால் 100% இங்கே கொடுக்குற போதனை அப்படி தான் பார்க்க வைக்குது. அப்படி அது நிகழ்த்த முடியாது, அதை அப்படி அணுகக்கூடாது, அது அப்படி இல்லை. முதல்ல அது ரொம்ப முக்கியமான ஒரு செயல் வடிவம் பார்க்கணும். தியானம்ங்கிறது தன்னையே அழித்து தானாகவே உருவாக்குறது. தன்னை அழிக்கணும், திருப்பி தானே அந்த அழிந்த அந்த உருவத்தை திருப்பி உருவாக்கணும். ரொம்ப கடினமான ஒரு சவால் நிறைந்த ஒரு வேலை. இது இயல்பாக அதை பற்றி புரிதல் இல்லாமல் ஒரு ஸ்பார்க்கில், ஒரு ஆசையில் என்ன பண்ணிடுறாங்க, இந்த திருவண்ணாமலையோ இல்லை பல நகரங்களை இந்த பௌர்ணமி தினத்தில் மலையை சுற்றுறவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப எளிதாக, ரொம்ப சாதாரணமாக எங்கேயாவது ஒரு டெக்ஸ்டை, யோகியின் சுயசரிதமோ இல்லை ஏதாவது ஒரு புத்தகத்தெல்லாம் படிச்சுவிட்டு அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் பல மலைகளை, இந்த வெள்ளையங்கிரி, சதுரங்கிரி, இந்த மாதிரி மலைகள்லாம் ஏறிட்டு எங்கேயாவது ஒரு குருமார்கள் ஏதாவது யூடியூப்பில் கிடச்சாருன்னா அவர் பார்த்துட்டு போய் அவர் கிளாஸில் அட்டன் பண்ணி தீட்சையை வாங்கி அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே முதுகு தண்டை நேராக வச்சுக்கிட்டு மாடியிலையோ, மொட்டை மாடியிலையோ, இல்லை வீட்லேயோ, இல்லை ரூம்லேயோ, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல தனிமைப்படுத்திக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள் நிகழுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு பெரிய அதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அவங்கள்ட்டே போகிறாங்க, போய் அந்த குருமார்கிட்டே கேள்வி கேட்குறாங்க. நான் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மாடியில் அந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி காட்சி வந்துச்சு, இந்த மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? நல்ல நல்ல ஒரு விஷயம், நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள், பயிற்சியை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, மாற்றம் தெரிஞ்சிடும், நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னோடனே அவங்க தொடர்ந்து அந்த பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு சில மந்திரங்களை, சில விஷயங்களை அவங்க கொடுத்துட்றாங்க, அதை பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த வடிவம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விளையாட்டு வீரரோ, பெரிய தொழிலதிபரோ ஒரு குருவை சந்திக்கிறாங்க, இந்தியாவிலே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னுடைய மைண்டை பற்றி அவங்க ஒரு உரையாடல் நடத்துகிறாங்க. மைண்ட்னா என்ன, எண்ணம்னா என்ன, இந்த மனம் ஏன் இப்படி வேலை செய்யுது, ஒரு விஷயத்தை நான் எப்படி அணுகிறது, இந்த பதட்டத்தை எப்படி நான் சரி செய்கிறது, ஒரே நேரத்தில் 500-1000 பேரை வச்சு நான் ரன் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஆனால் என்னால் இயல்பாக இருக்க முடியலை சில இடத்துலன்னா. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல்கள், அவங்களுக்குள்ள ஒரு செயல் கிடச்சி அவங்கள எப்படின்னா இந்த ஒரு அமைதி நிலைக்கு திரும்புறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுக்கப்படுது, சில வழிமுறைகள் எல்லாம் அவங்களுக்கு வழிகாட்டப்படுது.
அப்போ அவங்க அந்த வழிமுறைகளை கொஞ்சம் நாட்கள் இருந்து அதை பார்க்குறாங்க, அந்த வழிமுறைகளை அதை அவங்க கடைப்பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்க தொழிலில் போகும்போது அவங்களுக்குள்ள அந்த 1 வாரம் 10 நாள் மாற்றமே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ அவங்க தொழிலை மேம்படுறதுக்கோ தொழிலை செய்யறதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்கி ஒரு வேலை செய்கிறாங்க. அவங்க ரொம்ப ப்ரெஷர் எடுத்து காலை மாலை இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு ரொம்ப தன்னை வருத்தி தியானம்லாம் பண்ணலை. அவங்க வேற பேட்டர்னில் அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வேற ஒரு வடிவத்துக்குள்ள அவங்க ஒரு செயல் வடிவம் செய்கிறாங்க. இந்த பக்கம் கண்ணாப்புண்ணா பயிற்சி, அந்த பக்கம் வேற வடிவம். இப்போ இந்த 2 வடிவமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி பல புத்தகங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இது சிறந்த புத்தகமா? அவருக்குள்ளே நிகழ்ந்ததை ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு. இது சிறந்த புத்தகமா? பல புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த பல புத்தகத்திலையும் என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த குறிப்பெல்லாம் எடுத்து அதை வேற ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு புத்தகம் ஒருத்தர் எழுதிட்டார். தனக்குள்ளேயே நிகழப்பட்டதை தனக்குள்ள நிகழப்பட்டது அப்படின்னா தனக்குள் நிகழப்பட்டது அப்படின்னா அதுக்கூட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பல யோகிகள் வந்திருப்பாங்க, ஆனா அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அனுபவங்கள் மாறுதுங்கிறாங்க. இப்ப ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்த யோகியோடைய அனுபவம் வேற, இந்த காலத்துல இந்த பிரசன்ட்ல என்னுடைய அனுபவம் வேற. ஆனா 2 பேருமே தியானத்திலிருந்து தான் அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அவரோட அனுபவமும் என்னோட அனுபவமும் எங்க வேறுபட்டு நிற்குதுன்னா, அவர் வந்த காலம் வேற, நான் வந்த காலம் வேற. அவருடைய அந்த அந்த காலத்துல அவருக்கு என்ன மாதிரி கிடைக்கப்படணுமோ அதுதான் கிடைக்கும். அப்ப அந்த கால சுழற்சியில அவருக்கு என்ன உணர்த்தப்படணுமோ அந்த பிரசன்ட்ல எதை நோக்கி நீ மக்களை நகர்த்தணுமோ அதை மட்டும்தான் அவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்காது. இந்த காலகட்டத்தில் இந்த ஞானம்ங்கிறது, இந்த போதனை இதெல்லாம் எதற்குன்னா, இந்த காலத்தை ஒருத்தர் ஏதோ ஒரு வடிவத்தில் இருந்து மக்கள்கிட்ட உணர்த்தணும், வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் அவங்களுக்கு ஞானம்ங்கிறது ஒன்று கிடைக்கப்படுகிறது. ஒருத்தருக்கு அவ்வளோ சாமானியமாக இறையோடைய செயல் ஒருத்தருக்கு கிடைக்காது. ஒருத்தர் கிடைக்கிறது என்னன்னா, அவர் அந்த ப்ரெசன்ட் பண்றாரு, அந்த காலம் இப்படி இருக்குப்பா, இந்த சூழல் இப்படி இருக்கு அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறாரு. அதை கேட்கலங்கிறதுக்காண்டி இந்த உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா யுகம்னு சொல்லக்கூடிய எல்லா காலகட்டத்திலையும் நூற்றுக்கணக்கான யோகிகள் காலத்தை ப்ரெசன்ட் பண்ணிட்டே போயிருக்காங்க. நிறைய பேர் அவங்க ப்ரெசன்ட் பண்ணதை சில பேர் தான் கவனிச்சிருக்கிறாங்க, சில பேர் கவனிக்கவே இல்லை. அதான் சில பேர் ஏன் பிறந்தோம் ஏன் இறந்தோம்னு தெரியாம தான் இருக்கிறாங்க. சில பேர் அந்த காலம்னா என்னன்னு தெரியாது, கடவுள்னாலும் என்னன்னு தெரியாது. அவங்க வேற ரூட்ல இருக்கிறாங்க. நான் இங்க வாழ வந்தேன், சந்தோஷமா இருக்க வந்தேன், சம்பாதிக்க வந்தேன், இந்த வாழ்க்கை என்பது என்ஜாய் பண்ண வந்தேன், அதை பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாலஜி அவங்களுடைய செயல் எல்லாம் இது வேறையா இருக்கு. அப்ப ஒரே நேரத்துல 2 பேர் நம்மள மாதிரியே ஒருத்தர் ஒரே டயத்துல வந்துடுறாங்க. அப்ப 2 பேரும் ஒரே அனுபவம் பெறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்னுடைய பதிலா என்ன இருக்கும்னா, 2 பேருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் நிகழும். ஆனா அவர் வேற தன்மையில இருப்பார், நான் வேற தன்மையில இருப்பேன். அவர் சந்திர தன்மையில இருப்பார், நான் சூரிய தன்மையில இருப்பேன். ஆனால் வெவ்வேறு வடிவம். ஒரே நேரத்துல 10 பேர் அனுபவம் பெறுறாங்க, ஆனா அனுபவம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனா வேற தன்மையில இருப்பாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட தன்மைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆதிக்கம் செலுத்தும். அப்ப ஒரு ஒரு அனுபவம் பெற ஞானி அந்த தன்மைகளும் அந்த அனுபவமும் வெவ்வேறு வடிவமாக மாறத் தொடங்கும். அது அடிப்படையில தான் நமக்கு இந்த நாள், தேதி, டைம், இந்த ராசி நட்சத்திரம்லாம் இந்த அடிப்படையில தான் சுழற்சியாக இருக்கு. இப்ப ஒரு பிரசன்ட்ல ஒரு யோகி இருந்து ஒரு வேலை செய்யறாரு, அவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் நமக்கு யோகின்னா, ஒரு கிரகம் ஒவ்வொரு கோள் இருக்குல்ல அதெல்லாம் யோகி தான். இந்த சந்திரன் சூரியன்லாம் யோகி தான். இந்த நட்சத்திரம்னு சொல்றோம்ல அதெல்லாம் யோகி தான். அதெல்லாம் என்னன்னா உருவம் இல்லாம இந்த உலகத்துக்கு நிறைய விஷயத்தை பிரசன்ட் பண்ணுது. இப்ப நம்ம நாட்டில் போர் நிகழ்ந்தது,
அப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஜோசியர்கள்லாம் யூடியூப் சேனலில் உட்காந்து என்ன பண்ணாங்க, இந்த 7ஆம் தேதியில் இந்த மாதிரி போரை நிகழ்த்தியிருக்காங்க, இந்த நட்சத்திரத்தில் போரை நிகழ்த்தியிருக்காங்க, சனியோடைய பாதிப்பு இந்த இது இருக்குது, அதனால இந்த போர் நிகழும், அடுத்தது குரு பயிற்சி வரப்போகுது, அப்போ இன்னும் கூட தீவிரமாக இருக்கலாம், 18 மாதத்துக்கு போர் தொடரலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கோள்களுடைய விஷயத்தை இவங்க கீழிருந்து அந்த படிப்பு மூலியமாக அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ இது எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா, ஒரு ஞானி உருவம் இல்லாமல் ஒரு கோள்களாக இருந்து இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கணும் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இப்போ நான் பேசுறது ப்ரெசன்ஸ். அதே விஷயத்த ராகுவோ கேதுவோ சுக்கிரனோ புதனோ பேசாமல் அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதை நீ கேமரா வச்சு ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, இல்லை எழுத்து வடிவமாக வச்சு ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நிகழும். அதே ராகுவாக இருக்கிற நான் இன்னும் ஒரு 2 வருஷம் கழித்து வேற மாதிரி வேலை செய்வேன். அப்போ ஒரு யோகியாகப்பட்டவருக்கு ஞானம்ங்கிறது ஒரே ஒரு அனுபவம் தான். ஆனால் பல்வேறுபட்ட சூழலில் அவர் மாறுறாரு, அவர் சேஞ்ச் ஓவர் எடுக்கிறார். அது ஒரு முன் உதாரணமாக தான் பாம்பு எப்படி தன்னுடைய தோலை சட்டையை அதுவே உரிக்குமோ, அதுவே கலட்டுதோ, அதுபோல் ஒரு ஞானம் என்பது பல்வேறுபட்ட ஆரம்ப நிலையிலிருந்து அவருடைய இறப்பு வரைக்கும் பல்வேறுபட்ட அந்த சேஞ்சஸ் அவருக்குள்ள நடக்கும். அந்த சேஞ்சஸ் எதை வச்சு நடக்குது அப்படின்னா, அவர் புதுசாக போய் தியானம் கற்றுக்கிட்டே இல்லை, அந்த கால சுழற்சியில் அவருக்குள்ள பருவ மாற்றம் அடையும். ராகுவோட கேதுவோட தாக்கத்துக்குள்ள ஒரு காலத்தில் ஒரு 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 ஞானி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெசன்ஸில் அவருடைய உடல் பெரிய மாற்றமாக இருக்கும். அவருடைய அந்த போதனை, அந்த தியானம், அந்த வகுப்பு எல்லாமே வேற ப்ரெசன்ஸில் இருக்கும். அதே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேற ப்ரெசன்ஸில் இருக்கும். இதை தெரியாமல் ஒரு 40லேருந்து 50 விழுக்காடு குருமார்கள் தியான வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் தியான வகுப்பு, தியானத்துக்கு வந்துருங்க, இங்கே உங்களை சந்திக்க போகிறோம், இங்கே உங்களுக்கு தீட்சை கொடுக்கப்படும் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு வேலை நடக்குது. இதெல்லாம் இப்படி கிடையாது. இப்போ அந்த ஒட்டுமொத்தமான அவர் லைஃப் அந்த எண்டிங் வரைக்கும் அந்த யோகி என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவருடைய அந்த அந்த ப்ரெசன்ஸில் இருக்கிற அத்தனை விஷயம் மாதிரியே தன்னை வெளிப்படுத்தியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்போ அவங்கள சந்திக்க வர்றவங்க எல்லாருமே என்னன்னா இந்த கோள்களில் சம்பந்தமாக தன்மையில் தான் பிறந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அவர் என்ன அறிவுரை சொல்கிறாருன்னா, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கைக்கு சம்மந்தமாக எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும், அது உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே வேளையில் நீ ராகுக்கோ கேதுக்கோ நீ பரிகாரங்கிறல்ல, அந்த பரிகாரமே நீ பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம் அப்படின்னா, என்னை பார்க்கறதே ஒரு பரிகாரம் தான். இப்போ ராகுவையோ கேதுவையோ கோள்களை நம்ம போய் பார்க்க முடியாது. அப்போ அந்த கோள்களுடைய தன்மையிலேயே ஒரு மனிதன் ஞானம் அடையப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு அந்த கிரகத்துக்குள்ள இருக்கிற அந்த தன்மை வெளிப்படுத்துது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், ஒரு ஞானியை பார்க்கறது கோவிலோட பவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க, ஒரு யோகிய தெய்வத்தோட பவர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் இந்த பிரபஞ்சமாகவே பிரசன்ட் பண்ணுறான், இந்த பிரபஞ்சமாகவே வாழ்கிறான், இந்த பிரபஞ்சமாகவே திகழ்கிறான். அவனை நீங்கள் எப்படி அணுகிறீங்கன்னா, ஒரு மனிதனா ஒரு கால்குலேட்டரை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டு பேனா வச்சுக்கிட்டு உங்கள் மனித அறிவை வச்சுக்கிட்டு அவனை கணக்கு போடுறீங்க. இது என்ன ஷேர் மார்க்கெட்டா, இல்லை இந்த அலைக்கற்றையில் உட்காந்து ஒரு 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 சிஸ்டத்தை வச்சுட்டு பண்ணுறதா, இல்லை ஐபிஎல் டீமை ஏலம் எடுக்கிற மாதிரி அணுகிறதா, இல்லை இது பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்டுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த மாதிரி இதை போய் அணுகிறதா? அவன் எப்படின்னா இந்த இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை கோள்கள் தன்மையிலேயே அந்த வடிவமாகவே அவன் அப்படி மலர்ந்து மாறுறான். இது பேர் தான் ஞானங்கிறது. அப்போ அந்த கோள்களுடைய அந்த தன்மையில மாறாம அந்த கோள்கள்கிட்ட இவன் அடிமையாகி போயிட்டான். மனிதன் மாதிரி கோள்களை தெரிஞ்சுக்காம கோள்களை பற்றி படிச்சுட்டு பரிகாரத்துக்கு சொல்லிக்கிட்டு பரிகாரம் சொல்ற அத்தனை பேத்துக்குள்ளேயும் ஒரு செயல் இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
பரிகாரம் அவர் உங்களுக்கு மட்டும் சொல்ல மாட்டார், அவருக்கும் அவர் பரிகாரம் பண்ணிக்குவார். ஆனால் ஒரு யோகி பரிகாரமும் சொல்ல மாட்டான், அவனுக்கும் பரிகாரம் செய்ய மாட்டான். இதுதான் விஷயம். உங்களுக்கு பரிகாரம் சொல்ற அத்தனை பேரும் அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுக்குவாங்க. நமக்கு இந்த திசையில நமக்கு இது நடக்குது, இதை பண்ணிக்கணும், இதை பார்க்கணும். ஆனா அவன் எப்படி இருப்பான்னா, அந்த ராகுனா ராகுவாவே மாறுவான், கேதுனா கேதுவாவே மாறுவான். அப்படி மாறினாதான் பல லட்சம் மக்கள் வருவாங்க அவனை சந்திக்க. அப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்கப்படுது அப்படின்னா, அந்த பரிகாரம் பண்ணாம அந்த இடத்துல அவங்கள ரிலாக்ஸேஷன் பண்ணப்படுது, ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு மாற்றப்படுது. இப்ப ஒருத்தர் துன்பத்துல இருக்கிறான், பயங்கரமான துன்பத்துல இருக்கிறான், அவன் நம்மளை பார்க்க வர்றான். ஏண்டா வர்றான் அப்படின்னா, 3 வருஷம் கழிச்சு அவனுடைய கிரகம் மாறப்போகுது, அது ஒரு நல்ல கிரகத்துக்கு மாறப்போகுது, அவனுக்கு யோகம் வரப்போகுது. அப்ப வரணும்னா அதுக்கு முன்னாடியே அவன் ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்து ஒரு வேலை பண்ணணும், அதுக்காக வந்துட்டான். ஆனா அது அவனுக்கு தெரியல. ஏன்னா அவன் வாழ்க்கையில புதன் ஒரு திசையில பெரிய லெவல்ல மாற போறான்னு வச்சுங்க. அப்ப அவன் நம்மளை பார்க்க உட்காந்துருக்கான். சரி, அவனை பார்த்துட்டு நம்ம அனுப்பிச்சிட்டோம். இப்ப அவனுக்குள்ள வாழ்க்கையில ஒன்றும் மாற்றம் இல்லம்மா. புதன் தேசம் வந்தோன்னே பெருசா மாறிடுவான். ஆனா நம்மளாலதான் மாற்றங்கிறது அவனுக்கு தெரியாது. அந்த சாமியெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தங்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு போயிடுவான். ஆனா நம்ம என்னன்னா, அந்த புதன் திசை அவனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனை இங்கேயே கரெக்ட் பண்ணி விட்டுருவோம். அதுக்காக தான் பார்க்க வச்சது. அந்த புதன் திசையில் அவன் இருக்கிறான்ல, அப்ப நாமையே புதன் திசையா தான் இருப்போம். அப்ப இதெல்லாம் மக்களால துல்லியமா ஆய்வு பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த வடிவத்தில் இருக்கின்ற ஒரு சுழற்சியாகவே ஒருத்தன் மாறினாதான் அந்த ஞானம்னு பேர். அதை மாறுறது ரொம்ப கடினம். இந்த தியானம் என்பது அவ்வளவு சவால். ஆனா மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆசைங்கிற பேர்ல எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு தீட்சையை சாதாரணமா ஒருத்தட்ட பெற்றுறாங்க. ஒரு தியானத்தை பெற்றுக்கிட்டு காலையும் மாலையும் இப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்து தியானம் பண்ணி உடலை சூடாக்கி, உடலை வம்பாக்கி, உடல் ஆடுது, உடல் பாடுது, உடல் ஓடுது, உடல் நடக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தியானங்கிறது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தியானம்னு ஒன்று தொட்டா உடல் மாறும், தியானம்னு ஒன்று தொட்டா உடல் ஹீட் ஆகும், தியானம்னு ஒன்று தொட்டா உடல் ஆடும், தியானம்னு ஒன்று தொட்டா மயக்கம் வரும், தியானம்னு ஒன்று தொட்டா இயல்புல இருந்து நீ மாறுவ. இவ்வளோ ரகசியத்தையும் இவ்வளோ வடிவத்தையும் நீ தெரியாம எதுக்கு போய் தியானத்தை கத்துக்க போன? முதல் கேள்வி என்னோட கேள்வி. 2வது கேள்வி, என்ன அடிப்படையில நீ தீட்சை வாங்குற? உன்னுடைய நோக்கம் என்ன? அது முதல்ல சொல். ஒரு சவால். தியானங்கிறது என்னன்னா, ஒரே நேரத்துல 1,00,000 பேர் நிற்கிறான், அவனை எதிர்த்து நீ சண்டை போடணும், அதுதான் தியானம். 1,00,000 பேர்த்த கையில வாள் ஏந்தி சண்டை போடணுங்க. 1,00,000 பேரும் உன்னை ஒரு வினாடியில கூட குத்தி கொண்டுட்டு போயிடுவான். அந்த மாதிரி கூட தியானத்துல நிகழலாம். அது உனக்கு தெரியுமா? அப்ப அடிப்படையா ஒண்ணு தெல்ல தெளிவா தெளிந்த நீரோடையா குரு கிட்ட தஞ்சடைஞ்சு சரணாகதி அடைஞ்சு நீங்க பாத்துக்கங்கன்னு உட்காந்துக்கணும். இல்ல தியானத்தை பற்றி புரிதலோட வரணும். தியானம்னா எல்லா யோகிகளும் எழுதியிருக்கான், நான் எல்லா காணொலியிலும் பேசியிருக்கேன். நொந்து நூலாகி அந்த உலாகி உடலை அக்கக்கா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு ஞானம்னா என்னன்னே தெளிவு பெற முடியும். அப்ப இது பெறாம ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ எங்கெங்கயோ போய் தீட்சை வாங்கிக்கிறது, எங்கெங்கயோ தியானம் பண்றது, 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு அங்க போறது இங்க போறது, அப்புறம் அந்த சேவனை பண்ணிட்டாங்கிறது, அதை பண்ணிட்டாங்கிறது, இதை பண்ணிட்டாங்கிறது, என் உடல் இங்கிட்டு பறக்குதுங்கிறது, இங்கிட்டு நடக்குதுங்கிறது, அந்த போய் ஒரு போட்டாவுக்கிட்ட உட்காந்துட்டு அழுவுறது பண்றது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா, அடிப்படை தவறு எதுனா உங்க மேலதான். இது துள்ளி கூட புரிதல் இல்லாம வெறும் ஆசையில போய் இலவசம்னு ஒருத்தவங்க ஒரு பொருள் கொடுக்குறான்னா அது நமக்கு வேணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்க கூட இல்லாம இலவசமா உடனே போய் கூட்டத்தில் நிற்கிறது, அந்த கதை ஆகி போச்சு. ஒரு ஸ்பார்க் வரியா, ஒரு உணர்வு வரும் தியானம் பண்ணணும். ஆனா அந்த தியானத்துக்குன்னு ஒரு புரிதல் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல தியானம் பண்ணிட்டோம்னா
தொட்டுட்டோம்னா வாழ்வோ சாவோ நிக்கணும். எல்லாத்துக்கும் போன போட்டு உடல் ஆடுது, உடல் பாடுது. தியானம்னா உடல் ஆடுதான். விமானத்துல பறந்துகிட்டே இருக்கிறோம், நடுவானில விமானம் ஆடுது, அங்க போய் பைலட் விமானம் ஆடுது அப்படின்னு அவர் ஆட்டிக்கிட்டு இருந்தா அவங்க மொத்தமா கீழே விழுந்துருவான். ஆடதான் செய்யும். சிக்னல் ப்ராப்ளம், காற்றோட செயல், மேகத்தோட செயல் வடிவம், மலையோட செயல் வடிவம், எல்லாத்துலேயும் விமானம் மேலே ஆடதான் செய்யும். சில பைலட்டோட கோளாறுலையும் ஆடதான் செய்யும். சில விமானத்தோட இன்ஜின் சரியில்லாமையும் ஆடதான் செய்யும். ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்கிறத தெளிவடைந்து ஒரு வேலை செய்யணும். அப்போ கோடிக்கணக்கான பேர் தெளிவு இல்லாமையே தியானத்தை கண்ணா புண்ணான்னு தியானம் பண்ணுறாங்க. ஒரு 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 100% கிளாரிட்டியே இல்லைங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு ஒரு சிறு கிளாரிட்டி கூட கிடையாது.